எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. நம்மளோட உடம்பும் மனதும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது, சரிதானே? தினம் நல்லா அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறோம், உடலை சுத்தம் பண்ணணும். ஆனால் மனது சுத்தம் பண்ண நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணுறதில்லை. உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. இரண்டும் இரண்டு பக்கங்கள் போன்றது. உடலை சுத்தம் பண்ணுற நம்ம எடுத்துக்கிற கேர் மனதை சுத்தம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறதே இல்லை. நம்ம அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா ட்ரீட் பண்ணுற டாக்டர் கூட நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குதுங்கிறத பார்க்குறாரு. நம்மளுடைய உடல்நலக் குறைவுக்கு பல சமயம் காரணம் நம்மளுடைய மனது தான். தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே மனதை நிம்மதியாக வச்சுட்டு எந்திரிங்க. கோபம், பொறாமை, கசப்பான சம்பவங்கள், ஒருத்தர் நம்மளை அசிங்கப்படுத்தினது, அவமதித்தது, இந்த மாதிரி இதை தூக்கி மனசில் சுமக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட தினமும் நம்மளுடைய நாளை தொடங்க பழகுங்க. மனுஷங்க இப்படி தான், இந்த உலகம் இப்படி தான் அப்படிங்கிறத நல்லா மனசில் நிறுத்திக்கிட்டு நீங்கள் நம்ம வாழ்க்கையை வாழ பழகுங்க. மனசில் குப்பைகளை சேர்க்காதீங்க. என்றைக்கோ எப்பயோ யாரோ நம்மளை என்னமோ சொன்னதை பத்திரமா பொக்கிஷ மாதிரி மனசுக்குள்ளே ஓரத்தில் வச்சுக்கிட்டு அது நம்ம மனசை விட்டு மறக்க ஆரம்பிக்கிற நிலையில் திருப்பி அதை எடுத்து நல்லா தூசி தட்டி பாலிஷ் பண்ணி திருப்பி அதை யோசிக்கிறது வேண்டவே வேண்டாம். கடந்து போன நொடி எதுவும் நமக்கு திரும்பி கிடைக்கிறதில்ல. நம்மளை அசிங்கப்படுத்தின அவமானப்படுத்தின ஒருத்தவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது நாம் ஏன் நம்மளுடைய சந்தோஷத்தை தொலைக்காதீங்க. அதை தூக்கி தூர எரிஞ்சிருங்க. தலையை சுற்றி தூக்கி போடுவாங்களா, அது மாதிரி தூக்கி போட்டுருங்க. நினச்சி மறக்க ஆரம்பிக்கும் போது அது திருப்பி மனசுலேருந்து ஓரமாக இருக்கிறத தூக்கி சுமக்காதீங்க. உங்களால் மறக்க முடியலையா? உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நைட்டு படுக்கும்போது அந்த குப்பைகளெல்லாம் ஒன்றா எடுத்து கசக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. மனசுக்கு பிடித்தவைகளை செய்யுங்க. ஒரு பாட்டு கேட்க பிடிக்குதா? பாட்டு கேளுங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவங்க கூட பேசுங்க. மனசுக்கு பிடித்த செயல்களை செய்யுங்க. என்றைக்கோ நடந்த குப்பைகளை தூக்கி மனசில் சுமக்காதீங்க. நம்மளோட உடம்பும் மனதும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது. நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க. நல்ல எண்ணங்களோடு இருக்கும்போது நம்மளுடைய மனதோட சக்தி, வலிமை அதிகமாகுது. அதனால் தூய எண்ணங்களோட நம்ம வாழ பழகலாம். மனதை சுத்தமாக வச்சுக்கோங்க. மனது தூய்மை, மனது ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். நம்ம மனதும் உடலும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது. நம்ம மனது நமக்கு உடம்புல ஒரு அடிபட்டுச்சுன்னா நம்மளுக்கு வலிக்கும்போது மனசு சந்தோஷமாவா இருக்குது? இல்லை, அதுவும் வருத்தப்படுது இல்லையா? அதனால் மனதும் உடம்பும் ஒன்றுக்கொண்டு சம்பந்தப்பட்டது. இரண்டையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால்
நம்ம வாழ்க்கை நல்லதாக சந்தோஷமாக இருக்கும். தினமும் தான் நடக்கும், நல்லது கெட்டது, மகிழ்ச்சி கசப்பு, ஏதோ ஒன்று நடக்கும். அதனால் அதையே தூக்கி சுமக்காதீங்க. நைட்டு படுக்கும்போது அந்த குப்பைகளை கசக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு நிம்மதியாக உறங்கிட்டு அடுத்த நாளை சந்தோஷமாக தொடங்குங்க. நன்றி.